மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் திமுக அரசு வழங்கி வருகிறது. இதை விமர்சிக்கும் வகையிலே பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக இனிமேல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடையாது, 1500 ரூபாய் என்ற அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு. என்னன்றது முழுமையாக பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக அரசு தனது இந்த வாக்குறுதியில் ஒன்றான தகுதியான குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கி வருகிறது. இந்த தொகையானது இதை விமர்சித்த அண்ணாமலை அவர்கள், அதுவும் 100 பெண்களில் 30 பேருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது. ஆனால் பாஜக வெற்றி பெற்றால் அனைத்து பெண்களுக்குமே 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பு விட்டிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு வரவேற்பு, உங்களுடைய ஆதரவு என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.